வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்காசை சீரியல் ப்ரோமோவில் இன்றைக்கி என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. மீனா எவ்வளோதான் வெளியில் சந்தோஷமாக காட்டிக்கிட்டாலும் அவங்களுக்கு சீதா கிட்ட பேசாமல் இருக்கிறது ரொம்பவே வருத்தமாக இருக்குது. ஏன்னா அவங்கள தங்கச்சியாக பார்க்காம தன்னோட புள்ள மாதிரி பார்த்துருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பிரிவு கஷ்டமாக தான் இருக்கும். அம்மா வீட்டுக்கு வர்ற மீனா அதை பற்றி ரொம்பவே வருத்தப்பட்டு பேசுகிறாங்க. அதோட நானும் சீதாவும் சந்தோஷமாக பேசி முன்ன மாதிரி இருக்கணும்னு தாம்மா அவரும் ஆசைப்படுறாரு அப்படின்னு அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம், நீங்கள் ரெண்டு பேரும் பேசிக்காமல் இருக்கிறது உனக்கு கஷ்டமா இல்லையான்னு மீனா கிட்ட கேட்குறாரு சத்யா. அப்போ சீதா கலங்கின கண்ணோட கடகடன்னு அங்கே வர்றவங்க மீனாவை பார்த்ததும், அக்கா என்னை மன்னிச்சிரு, நான் உங்களையெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்னு வழக்கம் போல லேட்டாக உணர்ந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க சீதா. என்ன நடந்தது, எப்படி இந்த திடீர் மாற்றம்ன்ற மாதிரி மீனா அவங்க அம்மா சத்யா 3 பேரும் பார்த்துட்டு இருக்க சீதா நடந்ததை சொல்றாங்க. சீதா வழக்கம் போல செக்யூரிட்டியோட பேங்க்குக்கு போறாங்க. அதே ஆட்டோவில் அங்க முத்து வழியில நின்றுட்டு இருக்க ஆட்டோக்காரர் போய் முத்துவுக்கு வணக்கம் சொல்ல, என்ன கண்டவங்கிட்டெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, வந்து வண்டி எடுங்கன்னு சீதா மிரட்டுறாங்க. அப்போ ஆட்டோக்காரர் நடந்ததை சொல்றாரு. அன்னைக்கு ஆளை வச்சு பிளான் பண்ணி நான் தாம்மா அந்த 5 லட்ச ரூபா பணத்தை அடிச்சேன் அப்படின்னு ஆட்டோக்காரர் சொல்ல சீதாவால நம்பவே முடியல. என்னன்னே சொல்றீங்க அப்படின்னு கேட்க அவர் நடந்த முழு விபரத்தையும் முத்து அவர் வீட்டுக்கு வந்து அந்த பணத்தையும் வாங்கிக்கிட்டு அவரையும் காப்பாத்தினதையும் சொல்றாரு. முத்து எதுவும் குறுக்க பேசாம அமைதியா நின்று பார்த்துட்டு இருக்க சீதா ரொம்பவே வருத்தப்பட்டு போயிடுறாங்க. எனக்கு வேலை மறுபடியும் கிடைச்சதுக்கு காரணமே மாமா தான் புரிஞ்சுக்கிட்டேன்க்கா. நான் உன்னையும் மட்டும் இல்லை அவரையுமே ரொம்ப கேவலமா பேசிட்டேன், ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்னு சீதா மனசார அழுவுறாங்க. அப்பா ஒரு வழியா தங்கச்சி உண்மையை தெரிஞ்சுக்கிட்டாலேன்னு சந்தோஷப்படுற மீனா மாமா கிட்ட பேசுனியான்னு கேட்க, இல்லை என்னால் அவர் முகத்தை பார்த்து பேசவே முடியலன்னு சீதா வருத்தப்படுறாங்க. அதை புரிஞ்சுக்கிற மீனா பரவாயில்லன்னு அவங்க ஃபோன்லேயே ஃபோனை போட்டு கால் பண்ணி சீதாட்ட கொடுக்க சீதா பேச முடியாமல் அழுறாங்க. பேசுறது சீதான்னு புரிஞ்சுட்டு, என்னாச்சு எதுக்கு அழுகுறமா அப்படின்னு முத்து கேட்க, என்னை மன்னிச்சிடுங்க மாமான்னு அழறாங்க சீதா. எதுக்கு இவ்வளோ பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு, எப்பவும் நீயும் நம்ம குடும்பமும் சந்தோஷமா இருக்கணும், நான் உன்னையும் வேற ஆளா பார்க்கவே இல்லை அப்படின்னு முத்து சொல்ல கலங்கி வர்ற கண்ணீரை தொடச்சிக்கிட்டு சீதா பார்க்குறாங்க. பிள்ளைங்க 2 பேர் பிரச்சனையால ரொம்பவே மனசு வருத்தப்பட்டு உடம்பு சரியில்லாம இருந்த சந்திராவுக்கு அப்பாடான்னு பெரிய நிம்மதியா இருக்கு. அடுத்து வேற என்ன புது பிரச்சனை வரப்போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.